சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு ஆவலர் இருக்கும். என்னுடைய ராசிக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி சார் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, மற்ற பெயர்ச்சிகளை விட இந்த சனி பெயர்ச்சிக்கு எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் சனி பெயர்ச்சி ஏற்படுறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதே மாதிரி ஒரு சுற்றி வர 30 வருடம் ஆகும். 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு ஒரு மனிதனுடைய 60 வருஷம் வாழறான்னு வச்சுங்களேன். அதில் 30 வருஷம் விதவிதமான சனியினுடைய தாக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த சனி பயிற்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் காரகன் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் எல்லாம் ரொம்ப ஒரு பயத்தோட. ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனி மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாது. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் இருந்தால் ஆயுள்காரகன் அங்கேயே 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆயுள்காரகன் 8ஆம் வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறதுனால ஆயுள் விருத்தி ஏற்படும். அவர் மாரகத்தை தரமாட்டார். இதில் நிறைய விஷயம் எக்ஸம்ஷன். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், குரு பார்வை இருக்காங்கிறத பார்க்கணும், அந்த மகாதிசைகள் வருமா அப்படின்னு பார்க்கணும். இதை எல்லாத்த விட உங்கள் ஜாதகத்தில் யார் மாரகன்னு பார்க்கணும். இதையெல்லாம் நான் ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வருஷம் 2025 29/3/2025 மார்ச் மாதம் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி. திருக்கணித பிரகாரம் இப்போ சனிப்பெயர்ச்சி ஆக போகுது. அவர் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மாறப்போகிறார். நிறைய பேருக்கு விடுதலை காலம். அதுலேயும் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியும் கூட இருக்குது. அதுவும் இந்த வருஷமே இந்த 3 கிரகங்களும் மாறுது. நிறைய ஷஃப்லிங் இருக்குது சார். செய்கிற தொழிலில் மாற்றங்கள் வருமா? வரும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு விடுதலை காலம் வரும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், கடன் தீரும், நோய் தீரும், இதுவரைக்கும் இருந்து வந்த பகைகள் தீரும், வெற்றி பெறும் அப்படின்னு சுப பலனாக சொல்லிட்டு போகலாம். யாருக்கெல்லாம் ஏற்றம் தரும், யாருக்கெல்லாம் மாற்றம் தரும் அப்படிங்கிறத வரும் நாளில் என்னுடைய சேனலில் 12 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப விவரமாக நான் பலன் சொல்ல போகிறேன். அதனால் இந்த ஷார்ட்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கூடிய விரைவில் இன்னும் ஒரு வாரத்தில் நான் சனிப்பெயர்ச்சி பலன் தரப்போகிறேன். பாருங்கள், சந்தோஷமாக வாழுங்க.